அண்மைச் செய்தி. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தளி ராமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரியில் மேகதாது குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகா என்றும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். காவிரியில் மேகதாது குறுக்கே அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்ட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி ஆறு என்பது தமிழகத்தின் வாழ்வாதாரமாக திகழ்கிறது. காவிரி ஆறு டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதி பெறுவதோடு தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய 32 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக காவிரி ஆறு திகழ்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. இன்றைக்கு கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டே தீர்வோம், அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. இன்றைக்கு நம்முடைய அரசோடு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் அமைச்சர்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அரசுதான் இன்றைக்கு கர்நாடகாவிலே ஆட்சி அதிகாரத்திருக்கிறது. ஆகவே அந்த காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அணை கட்டுவதை ஒன்றிய அரசும் அதே போல காவேரி ஆணையமும் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய அரசு கூட்ட வேண்டும்.